வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவன் ஒரு அருமையான ஒரு செய்தியை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். எனக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது இந்த செய்தி. கர்த்தர் ஒவ்வொருவரோடு பேசுவாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமும் 49வது அதிகாரம் 21வது வசனம். இதனுடைய முதல் பாகத்தை நாம் தியானிப்போம். இதனுடைய இந்த வசனத்தினுடைய முதல் பாகத்தை கர்த்தர் நம்மோடு அதை கொண்டு பேசுவாராக. நல்ல கவனிங்க. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். கர்த்தருடைய பிள்ளை. இந்த அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முற்பிதாவாகிய யாக்கோபு அவருடைய அந்திய காலத்திலே தன்னுடைய 12 குமாரர்களையும் கூப்பிட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளையினுடைய கோத்திரத்தினுடைய அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை இனிமேல் நடக்க போகிறது தீர்க்க தரிசனமாக இந்த தேவ மனிதர் உரைக்கிறார். நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இதை பார்க்கும் பொழுது எல்லாரும் தங்களுடைய நாட்களின் முடிவிலே அந்திய காலத்திலே பிள்ளைகளை கூப்பிட்டு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு உண்டான பின் நாட்கள் நடக்க போகிறதை ஒவ்வொருவரும் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் அவர்கள், நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் அவர்கள் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கு தான் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி அவருக்கு சேர வேண்டிய அவ்வளவும் செய்து கடமைகளை செய்து போகிறார். ஈசாக்கு அவர்களை பார்க்கும் பொழுது 2 குமாரர்களை அழைத்து ஏசாவை யாக்கோபையும் ஆசீர்வதிக்கிறார். அதே போல யாக்கோபு அவர்கள் இந்த அதிகாரம் முழுவதும் 12 குமாரர்களை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த நப்தலி என்று குமாரனை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினுடைய முதல் பகுதியை தேவன் காண்பித்தார், செய்தியை கொடுத்து அனுப்பினார். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். நப்தலி முற்பிதாவாகிய யாக்கோபுக்கு பிறந்த 6வது குமாரன். லேயாளுக்கும் ராகேலுக்கும் கணவனாக இருந்த யாக்கோபு, லேயாளும் ராகேலும் மகா போராட்டமும் யுத்தமும் அவர்கள் நடந்து அந்த சமயத்தில் பெற்றெடுக்கப்பட்டனர். லேயாளுக்கு 4 குமாரர்கள் பிறந்தது உடனே ராகேல் பொறாமை கொண்டு யாக்கோபிடத்தில் கேட்கிறார்கள், எனக்கு ஏன் பிள்ளை இல்லை? யாக்கோபு சொல்லுகிறார், கர்த்தர் தானே உன் கற்பத்தை அடைத்தார். அப்பொழுது ராகேல் என்ன செய்கிறார் என்றால், பில்காள் அவருடைய வேலைக்காரியை எடுத்து யாக்கோபுக்கு கொடுத்து இவள் மூலியமாக என் சந்ததி வரட்டும் என்று சொல்லி கொடுக்கிறார்கள். அப்பொழுது ஆதியாகமும் 30வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமும் 30:8. நல்ல கவனிங்க. ராகேல் சொல்லுகிறார்கள், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். எப்படி? அவனுடைய பெயரின் அர்த்தம் என்ன? அவன் பெயரின் அர்த்தம் என்றால் போராட்டமாய் போராடி மேற்கொண்டது. அவன் மேற்கொள்ளப்பட்டவன். போராடி ரெசில்டு மகா போராட்டம் நடக்க போராடி மேற்கொண்டபடியால் நப்தலி என்று பெயர் வைக்கப்படுகிறது. யாக்கோபு அவர்கள் ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார், விடுதலை பெற்ற பெண்மான். அப்படி என்றால் நப்தலி விடுதலை என்றால் ஒரு சிறை இருந்திருக்கு, ஆகவேதான் விடுதலை என்று சொல்ல முடியும். அப்படி என்றால் இந்த செய்திக்கு என்ன தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், சிறைப்பட்ட நப்தலி விடுதலை பெற்றான்.
சிறைப்பட்ட நப்தலி விடுதலை பெற்றான். நல்ல கவனியுங்க, நப்தலியினுடைய ஆரம்பம் இதுதான். அவன் பெயரின் அர்த்தம் ரெஸ்லர், அதாவது போராடக்கூடியவன். ஏன்னா அவன் தாய் மகா போராட்டமாய் போராடி இவனை பெற்றெடுத்தே சொல்ற. இப்பொழுது நப்தலி இந்த கூட்டத்திற்குள்ள 12 குமாரர்களுக்குள்ளே வளருகிறான். நல்லா கவனியுங்க, 12 குமாரர்கள் இருக்கிறார்கள் யாக்கோபுக்கு. அதற்குள்ளாக இந்த நப்தலி வளருகிறான். வளர்ந்த நாட்களிலே நப்தலிக்கு எப்படியாய் மாறி விடுகிறான்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்க. யோசேப்பு யாருடைய துன்மார்க்கத்தை தகப்பனிடத்தை சொல்லி வருவானாம்? இந்த பில்கால் சில்பால் பெற்றெடுத்த பிள்ளை, அதுல ஒரு பிள்ளை தான் நப்தலி. அப்படி என்றால் இந்த நப்தலி எப்படியாய் மாறிவிட்டான்? துன்மார்க்கமான ஜீவியத்தில் இருக்கிறான். பாருங்க, நல்ல கவனிங்க, இவனுடைய எப்படி இவன் சிறைக்குள்ளாக போகிறான் பாருங்க. சிறைப்பட்டவன் இப்பொழுது இவன் எப்படியாப்பட்டவனாய் துன்மார்க்கனாய் மாறி விடுகிறான். தன்னுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்கள் அதிகமாக சொல்ல வேண்டியது இருந்தாலும் மிக முக்கியமான காரியங்களை சொல்லுகிறேன். இந்த நப்தலி கோத்திரம் திரும்பவும் பெருகுகிறது. யோசேப்பு ஒருவன் மாத்திரம் முன்பதாகவே எகிப்துக்கு போகிறான். தேவன் ஆபிரகாமோடு வாக்கு பண்ணினார், உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் அடிமையாய் இருப்பார்கள், பின்பு விடுதலையோட புறப்பட்டு அவர்களுக்கு வாக்களித்த தேசத்துக்கு போவார்கள் என்று. அதன்படியாகவே எகிப்துக்கு போகும் பொழுது யோசேப்பு முன்பதாகவே போகப்பட்டார். பின் 70 பேராக யாக்கோபு குடும்பம் போகிறது. நப்தலியும் போகிறான். நப்தலினுடைய பிள்ளைகள் எல்லாம் போகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக இவனை பார்க்கும் பொழுது துன்மார்க்கமான கூட்டத்திற்குள் இருக்கிற இவனை யாக்கோபு ஒரு ஆசீர்வாதத்தோடு ஆசீர்வதிக்க எப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், இவன் விடுதலை பெற்ற பெண்மானாய் மாறணும். இவன் விடுதலை பெற வேண்டும். இவன் நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். அப்படியே இப்படி இருக்கிற சமயத்தில் நப்தலி கோத்திரம் வளர்கிறது, பெருகுகிறது. பெருகி பெருகி ராணுவங்கள், யுத்த வீரர்கள் இந்த கூட்டத்திலிருந்து எழும்புகிறார்கள். உதாரணத்திற்கு பார்க்கும் பொழுது என்னாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் பார்ப்பீர்கள் என்றால், ராணுவ லக்கை எண்ணும் பொழுது நப்தலின் கோத்திரத்தில் ஏறத்தாழ 53,400 பேர் அந்த கூட்டத்திற்கு அவ்வளவு அதிகமான யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். தேவன் பாருங்க, யாக்கோபினுடைய ஆசீர்வாதம் இந்த நப்தலி மேல வரணும் என்பதற்காக ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் என்றால், நல்லா கவனியுங்க, பாளையத்திலே ஆசரிப்பு கூடாரம் தேவனால் காண்பிக்கப்பட்ட மோசே அவர்கள் ஸ்தாபிக்கிறார். ஆசரிப்பு கூடாரம் என்னை பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் இப்படி இருக்கு. ஆசரிப்பு கூடாரத்தில் நுழைவாயில் தான் இப்படி போனாதான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் போக முடியும். அப்போ ஆசரிப்பு கூடாரத்திலே வெளி பிரகாரம் உண்டு. நடுவில் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஸ்தலம், கடைசியில் மகா பரிசுத்த ஸ்தலம் துறையினால மூடப்பட்டு உடன்படிக்கை பெட்டி அங்கே வைக்கப்பட்டிருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை ஆசாரியன் பலி செலுத்தி ரத்தத்தை கொண்டு போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி மேல் இருக்கிற கிருபாசனம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துள் நின்று அதை அந்த ரத்தத்தை தெளித்து ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் பாவ பிராயச்சித்தம் பண்ணி திரும்ப வருவார். அப்போ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா தேவன் அழகாக 12 கோத்திரங்களை பிரித்து நடுவுல ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். ஒரு கோத்திரம் குரூப்பாக தேவன் அவர்களை சுற்றி இருக்க வைத்தார். இது என்ன ஆகும்? 1, 2, 3 அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இது எல்லாம் விவரமாக உங்களுக்கு காண்பித்த நேரம் போயிடும். வீட்டில் போய் வாசிக்கணும். என்னை பாருங்க, புரிந்து கொள்வீங்க. அப்போ
இந்த நப்தலி மேல ஒரு ஆசீர்வாதம் வந்து இருக்கு. என்ன ஆசீர்வாதம்? இவன் விடுதலை பெற்ற பெண்மான். ஆனால் இவன் சிறைப்பட்டு இருக்கிறான். இவன் விடுதலை ஆகணும். இவன் சிறைக்குள் இருக்கிறான். என்ன சிறை? அதிகமான சிறைகள் இருக்கு. ஆனா இவன் ஒரு சிறையில இருக்கிறான். துன்மார்க்க ஜீவியம். கர்த்தர் முதலாவது இவனுக்கு என்ன செய்கிறார் என்றால், அந்த பாளையத்திலே அந்த நுழைவாயிலே முதல்ல மோசேவும் ஆரோனும் இருப்பார்கள். பிறகு யூதா இருப்பான். அப்போ பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நப்தலியை வம்சத்தை கோத்திரத்தை தேவன் எங்கே கொண்டு வந்து வைத்தார் என்று பார்ப்பீர்கள் என்றால், நடுவுல ஆசரிப்பு கூடாரம், அந்த முனை கடைசியில தான் கிருபாசன பெட்டி, கிருபாசன தண்டை, கிருபாசன மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பக்கம் 3 கோத்திரங்களும், இந்த பக்கம் 3 கோத்திரங்களும், இந்த பக்கம் 3 கோத்திரங்களும் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் எங்கே நப்தலியை வைத்தார் என்றால், கிருபாசனம் இருக்கிற இடத்துல வலது பக்கத்திலே நப்தலி கூட்டம் இருக்கிறது. மேலிருந்து பாளையத்தை பார்க்கும் பொழுது பீலையாம் அதுதான் சொன்னார், ரொம்ப அழகாய் இருக்கிறது உன் வாசஸ்தலங்கள் எப்படி இருக்கு. தேவன் அழகாக அந்த வாசஸ்தலத்தை பண்ணி வைத்தார். நடுவுல கிருபாசனத்தை, அந்த தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை எப்பொழுதும் மேக ஸ்தம்பம் மூடி இருக்கும். அப்ப பார்க்கும் பொழுது மலைகளில் எங்கிருந்து இவர்களை பார்க்கும் பொழுது அழக பாளையம் நீட்டாக அங்கே ஒவ்வொரு கோத்திரம், தான் கோத்திரம், நப்தலி கோத்திரம், இசக்கார் கோத்திரம், யூதா கோத்திரம் பிரித்து கோத்திரம் கோத்திரமா இருந்து நடுவுல மேகம் அப்படி இருக்கும். அப்போ தேவன் எங்கே நப்தலியை வைத்தார் என்றால், கிருபாசனத்துல இருக்கு. நப்தலி இந்த பக்கமும் தான் இந்த பக்கமும் இருப்பான். முதல்ல நப்தலி அப்படி என்றால் நப்தலி கூட்டம் அந்த கடைசியில அங்க இருக்கிறது. இப்போ நப்தலி கூட்டத்துக்கு என்ன தேவன் கொடுக்கிறார் என்றால், நப்தலி கூட்டம், நப்தலி கோத்திரம் முதலாவது காலையில எழுந்து நின்று பார்த்தோன்னு எது அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும்? இப்போ கோத்திரம் இங்க ஃபுல்லா பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. முதல்ல நப்தலி கோத்திரம் இருக்கு. காலையில எழுந்தாங்க அவங்க எதை பார்ப்பாங்க? கிருபாசனத்தை பார்ப்பாங்க. ஏன்னா கிருபாசனத்தின பெட்டி இங்க இருக்கு. இந்த பக்கம் தான் கோத்திரம், இந்த பக்கம் நப்தலி கோத்திரம் இருக்கு. தேவன் எவ்வளவு அழகாக கோத்திரத்தை ஆங்காங்கே வைத்தார்கள். யூதாவை இங்க வைக்கல. ஏன்னா யூதா அவன் யுத்தத்துக்கு நிற்க வேண்டிய முதல்ல பிரயாணம் பண்ணி அவன் துதி. யூதாக்கு அந்த நேரத்திலே தேவன் கிருபை வேண்டாம், நப்தலிக்கு வேண்டும். ஏன்? நப்தலி சிறையில இருக்கிறான், சிறைப்பட்டு அவன் கிடக்கிறான், அவன் விடுதலை ஆக வேண்டும். அதற்கு தேவன் அவனை சரியாக கிருபாசன தண்டை இருக்கு அவன். அப்போ நப்தலி கோத்திரம் காலையில எழுந்து பார்த்த உடனே அவர்களுக்கு நேரம் என்ன இருக்கும்? கிருபாசன தண்டை இருக்கும். இப்போ கிருபாசன தண்டை என்ன வரும்? கிருபை வரும். ஆகவேதான் வேதம் எபிரேயர் 4 சொல்லுகிறது, என்னவா? தைரியமாய் கிருபாசன தண்டை சேரக்கிறோம். ஏன்? நமக்கு கிருபை வருகிறது. அப்போ இந்த நப்தலிக்கு என்ன கிடைக்கும்? முதலாவது கிருபை கிடைக்கும். கிருபை வேணும். ஏன்? இவன் சிறைப்பட்டு இருக்கிறான். சிறைப்பட்டவன் விடுதலை ஆக வேண்டும் என்றால் முதல்ல அவனுக்கு கிருபை கிடைக்க வேண்டும், அவனுக்கு கிருபையை கொடுக்க வேண்டும். ஆகவே நப்தலியை தேவன் முதலாவது இந்த கோத்திரத்தின் வலது பக்கத்திலே வைக்கிறார். அழகாக தேவனுடைய ஒவ்வொரு காரியமும் பாருங்க. வனாந்தரத்திலே கூட தம்முடைய ஜனத்தை எவ்வளவு அழகாக பாளையத்திலே அவ்வளவு நேர்த்தியாக, இங்க இந்த கோத்திரம் இருக்கணும், இங்க இந்த கோத்திரம் இருக்கணும். ஏன்? இவனுக்கு அதிக கிருபை வேணும், இவனுக்கு அதிகமான நான் கிருபை தரணும். ஏன்னா இவனை குறித்து வாக்குத்தத்தம், இவனை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அதை நிறைவேற்ற தேவன் இவ்வளவு கருத்தா நப்தலி கோத்திரத்தை கிருபாசன தண்டைக்கு நேராக வைத்து, அந்த கிருபாசன தண்டை நேராக வைத்தபடியினாலே அந்த கிருபாசன தண்டையிலிருந்து அவனுக்கு கிருபை பொழிந்து கொண்டே இருக்குது. நப்தலிக்கு கிருபை பொழிகிறது. அதுதான் நல்ல கவனிங்க. 2 பேர் 12 கோத்திரத்தை ஆசீர்வதித்தார்கள். முதலாவது யாக்கோபு 12 கோத்திரத்தை ஆசீர்வதித்தார் பார்த்தோம். இன்னொரு தேவ மனிதர் இந்த கோத்திரத்தை ஆசீர்வதித்தார். மோசே தேவ மனிதர் அவளை ஆசீர்வதித்தார். யாத்ரா 33:23 வாசிங்க. அதுல முதலாவது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. உபாகமம் 33:23. உபாகமம் 33. நப்தலியை நல்ல கவனிங்க. நப்தலியை குறித்து
நெல்லுக அழகாக இந்த தேவ மனிதர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. நப்தலி, நீ தேவனுடைய தயவினாலே நீ எதனால விருத்தி அடையணும்? தேவனுடைய தயவினாலே. போதும். இப்போ இது அதிகமா கீழே. இப்போ நப்தலி எதனாலே நிறைந்திருக்கணுமா? தேவனுடைய தயவு என்றால் என்ன? கிருபை. கிருபை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் பாருங்க, இந்த துன்மார்க்கமா இருக்கிறவன், சிறைப்பட்டு போனவன், சிறையிருப்பிலே இருக்கிறவன், ஆகவேதான் சிறைப்பட்ட நப்தலி விடுதலை பெற்ற பெண்மானாய் மாறி. இந்த விடுதலை பெற்ற பெண்மான் 2 தலைக்கு இதுக்குள்ளே நாம் கொண்டு வர முடியும். அது என்னவென்றால், நல்ல கவனிங்க செய்திய. விடுதலை பெற்ற பெண்மான், முதலாவது நாம் பார்க்கிறது என்ன? இந்த நப்தலி எப்படி விடுதலை பெற்றான். அடுத்தபடியாக பெண்மான். பெண்மானை குறித்து ஒருவேளை நேரம் இருந்தால் இன்றைக்கு நாம் தியானிப்போம். இல்லை என்றால் கர்த்தர் சித்தமா இருக்கும் என்றால் பிறகு அடுத்த மாதமோ அதை எப்பவோ தேவனுடைய சுத்தத்தின்படி அதை தியானிப்போம். இன்றைக்கு இந்த நப்தலி விடுதலை பெற்றான். சிறைப்பட்ட நப்தலி விடுதலை பெற்றான். அப்பொழுது யாக்கோபு ஆசீர்வதித்தபடியே தேவன் மனதிலே வைத்து யாக்கோபு மரித்து விட்டார். நப்தலி கூட்டம் வருகிறது. நப்தலி துன்மார்க்கனாக ஜீவிக்கிறான். துன்மார்க்கனுடைய சந்ததியாய் வருகிறது. ஆனால் தேவன் இவன் சந்ததியை, நான் இவன் சிறையிருப்பில் இருக்கக்கூடாது, இவன் சிறைப்பட்டவனாக இருக்கக்கூடாது, விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக முதலாவது அவனை கிருபாசனத்தண்டை எதிராக வைத்து கிருபையை பொழிந்தருளுகிறார். கிருபை அவனுக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறது. இதிலே அவன் வளருகிறான். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்தில் இருந்து கானானுக்குள் வந்து தேசத்தை பங்கிட்டுக் கொள்கிறார்கள். நல்ல கவனிங்க, தேசத்தை பங்கிட்டுக் கொள்கிறார்கள். இப்போ தேசத்தை பங்கிடும் பொழுது நப்தலிக்கு ஒரு அடைக்கல பட்டணமும் கிடைக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அடைக்கல பட்டணம் என்றால் என்ன. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் மொத்தம் 7 கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு இடம். கொலை செய்தவன், அறியாத கொலை செய்தவன் தப்பித்து போய் அந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ளே இருக்கலாம். அப்போ நப்தலிக்கு காதேஸ் என்ற ஒரு பட்டணம் கொடுக்கப்பட்டது. இப்போ நப்தலிக்கு ஜனங்கள் கானானுக்குள் வந்து விட்டார்கள். கானானுக்கு வந்து யோசுவா தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறார். பங்கிட்டு கொடுக்கும் பொழுது நப்தலிக்கு எந்த இடம் கிடைக்கிறது பாருங்க. எல்லாரும் உங்க வேத புஸ்தகத்திலே கடைசியாக மேப் இருக்கும் பாருங்க. இந்த மேப்ல கானான் நாட்டில் இஸ்ரவேல் குலத்தின நிலப்பகுதிகள் என்று சொல்லப்பட்டு இருக்கும். அதுல நீங்க எல்லாரும் எடுத்து பாருங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? கானான் நாட்டில் இஸ்ரவேல் குலத்தின் நிலப்பகுதிகள். அதுல மேல பாத்தீங்கன்னா இது முழுவதும் என்ன பாருங்க, என்ன பாருங்க, இது முழுவதும் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு தேவன் சுதந்திரமாக கொடுத்தார். வடக்கு தெற்கு என்று பிரிக்கப்பட்டு இருந்தது. இப்போ நீங்க பார்க்கும் பொழுது வடக்குல மேல பாத்தீங்கன்னா நப்தலி என்று இங்க இருக்கும் பாருங்க. நப்தலி அடையாளம் கண்டு கொண்டீங்களா? நப்தலி, நப்தலி எல்லாம் கை தூக்கு அடையாளம் கண்டு கொண்டவங்க. நப்தலி. அப்போ கவனிங்க, நப்தலிக்கு கொடுக்கப்பட்ட இடம் எங்கன்னா நார்தர்ன் சைடு மேலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மேலே. அப்போ கீழே பாத்தீங்கன்னா 12 கோத்திரம் எல்லாம் பிரிந்து 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 இருக்கு. நப்தலி மேலே இருக்கிறான். நல்லா கவனிங்க. அடுத்தபடியாக அதே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33 வாசிங்க. நியாயாதிபதிகள் 1:33. நியாயாதிபதிகள் 1. நல்ல கவனிங்க. சுதந்திரம் கிடைத்து விட்டது. மேலே சுதந்திரம் கிடைத்து விட்டது. இப்போது நப்தலி கோத்திரத்தார் நல்லா கவனிங்க. என்ன ஆயிட்டா? அவர்களால என்ன பண்ண முடியலையா? திரும்ப வாசிங்க. துரத்தி விடாமல் தேவன் என்ன சொன்னார்? என் பிள்ளைகளே, நான் உங்களோடு இருக்கிறேன். கானானுக்குள் போகிறீர்கள். 7 விதமான ஆவிகள் இருக்கிறது. எபூசியர், ஏவியர், கிர்காசியர் என்று எல்லாம் இருக்கிறார்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆவி, ஒரு விதமான கிரியை. நீங்கள் அவ்வளவு துரத்த வேண்டும் என்று தேவன் சொன்னார். ஆனால் நப்தலி கோத்திரத்திற்கு மேலே வடக்கிலே, அதுதான்
அந்த மேலே அந்த இடத்துல கிடைத்தன்னு அவர்களால் துரத்த முடியவில்லை. தேவன் துரத்த சொன்ன ஜாதியை துரத்த முடியலை. கப்பம் கட்டுகளாய் மாறினார்கள். போகட்டும் கர்த்தருடைய பிள்ளைகள். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், அதிக நேரம் இதிலே போகாமல் அடுத்து வேகமாக, ஏன்னா நப்தலி நான் முன்பே சொன்னேன் யுத்தத்தில் சிறந்தவர்களாய் இருந்தார்கள். அதுக்கு 3 உதாரணம் சொல்ல முடியும். என்னவென்றால், பாராக் என்று உங்களுக்கு தெரியும், தெபோராவின் காலத்திலே பாராக் இருந்தான். சிசேரா அவருக்கு விரோதமாய் இருந்த பொழுது பாராக் என்பவன் நப்தலி நாட்டை சேர்ந்தவன். அவன் தான் போய் அந்த யுத்தத்தை நடத்துகிறான். ஒரு வசனமும் வாசியுங்களே. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம், மன்னிக்கவும் 5வது அதிகாரம் 18 வாசிங்க. நல்லா கவனிங்க. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்திலே முன்னையிலே துணிந்து நின்றார்கள். அப்படியாப்பட்டவர்கள் நப்தலி. அப்போ எப்படியாக இந்த தேசத்துல யுத்த வீரர்களாக இருக்கிறார். இது இன்னொரு காரியத்தை 6வது அதிகாரம் நியாயாதிபதிகளை வாசிக்கும் பொழுது, கிதியோன் மீதியானவரை யுத்தத்திற்கு போகும்போது நப்தலி கூட்டத்தார் வருவார்கள். இன்னமும் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால், 1 நாளாகமும் 12வது அதிகாரத்திலே தாவீது சிக்லாகிலே இருக்கும் பொழுது ஒரு பெரும் கூட்டம் அவனிடத்துல வந்து சேருகிறார்கள். அதிலே நப்தலி கூட்டத்தார். அதையும் வாசிப்போமே. 1 நாளாகமும் 12:34. 1 நாளாகமும் 12:34. 1 நாளாகமும் 12:34. நப்தலி புத்திரரில் தாவீதோடு வந்து சேருகிறார்கள். இப்பொழுது இந்த மேல இருக்கிற நப்தலிக்கு பெரும் ஆபத்து. ஏன் என்றால், எந்த ஒரு அண்டை நாட்டு வருகிற ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு வரும் பொழுது முதலாவது நப்தலி நாட்டு வழியா தான் வருவார்கள். ஏனென்றால் இந்த பகுதி பார்க்கும் பொழுது பெரும் பாலைவன பகுதி, பெரும் பாலைவனம். இதெல்லாம் பாலைவன பகுதி. இங்கிருந்து வந்து, ஏன்னா பாலைவனத்தில் யுத்த வீரர்களை யுத்தத்தை கொண்டு வர முடியாது, சேவகத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா அதிக இதுல மாண்டுவார். அப்படி என்ன பண்ணுவார்கள்? இவர்கள் நேரடியாக அண்டை நாட்டிற்கு யுத்தத்திற்கு வருகிறவர்கள் அசீரியராகட்டும் பாபிலோனியராகட்டும் எப்படி வருவார்கள் என்றால், முதல்ல நப்தலி வழியாய் வருவார்கள். இது நேராக அவர்களுக்கு கிடைத்த பாதை நப்தலி. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்பொழுது தேவ ஜனங்கள், தேவன் பங்கிட்டு கொடுத்தார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அது எல்லாரும் அறிந்தார்கள், அண்டை நாடுகள் அறிந்தார்கள், பீலையாம் அறிந்தான். தேவன் ஒவ்வொருவருக்கும் அழகாக கோத்திரம், ஒவ்வொரு கோத்திரம் அது நிலப்பரப்பு அழகானவை, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் விசேஷித்தவை, சிறந்தவைகளை தேவன் கொடுத்தார். ஆனால் நாம் வாசித்த நியாயாதிபதிகள் 1:33 படி ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு ஜாதியை துரத்தி விடாமல் விட்டு விட்டார்கள். எபூசியரே விட்டு விட்டார்கள். இப்படி இந்த நப்தலி அவர்கள் இன்னும் அநேகரை விட்டுவிட்டார். அப்போ அந்த தேசத்தில் இருந்தவர்கள் தங்கள் விக்கிரக ஆராதனையை, தங்களுக்கு உண்டான அந்த எல்லாவித அசுத்தங்களை இந்த ஜனத்துக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாள் போக பரிசுத்தவான் இல்லாததுனாலே, தேவனுடைய தீர்க்கதரிசி இல்லாததுனாலே, தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு பேசி ஜனத்துக்கு வழியை காண்பிக்கிறவர் இல்லாதபடியே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பாவத்திற்குள் போகிறார்கள். நியாயாதிபதிகள் காலம் எல்லாம் அப்படிதான் நடக்கிறது. சாமுவேல் எழும்புகிற வரைக்கும் இப்படி. அப்பொழுது ராஜாக்கள் எழும்புகிறார்கள். யாருக்கும் தேவன் யாருமே இந்த ஜனத்திற்காக நீதியும் நியாயமுமாய் ஒரு தாவீது அரசனை தவிர்த்து வேற யாராலையும் தேவனுக்கு பயந்து தேவனுடைய கற்பனை நடக்காத காரணத்தினாலே தேசத்துல விக்கிரகங்கள் பெருகி விட்டது. வடக்கு தெற்கு என்று இருக்குது. நல்ல கவனிங்க. முதலாவது வடக்கில் உள்ள இஸ்ரவேல் பிடிபட்டு போகிறது. யூதா கோத்திரம் மாத்திரம் தப்பித்துக் கொள்கிறது. யூதா சவுத்தன் சைட் கீழே இருக்கிறது. ஏன் தப்பித்துக் கொண்டது? கொஞ்சம் சகாயம் தேவனிடத்தில் சில நல்ல ராஜாக்கள் எழும்பினார்கள், யோசபாத், எசேக்கியா. ஆனா நல்லா கவனிங்க, இந்த மேலே உள்ள நாடுகள் எல்லாம் நப்தலி, ஆசேர், இசைக்கார், செபுலோன் எல்லாம் என்ன ஆனது? சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு. யாருனாலே? அசீரியாவினாலே. ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு அந்த காரியத்துக்கு போவோம். 2 ராஜாக்கள் 15:29. 2 ராஜாக்கள் 15:29. 2 ராஜாக்கள் 15:29.
நல்லா கவனிங்க. 2 ராஜாக்கள் 15:29. இப்போதான் முதலாவது சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறார்களா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் வந்து, நல்லா கவனிங்க, ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் யானாவாகையும் கேதேசையும் ஆத்சோரையும் கீழையாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசீரியாவுக்கு கொண்டு போனான். இப்போ நப்தலி என்னவாய் மாறிவிட்டான்? சிறைப்பட்டு போய்விட்டான். சிறைக்குள். ஆகவேதான் செய்தி தலைப்பு சொன்னேன். சிறைப்பட்ட நப்தலி விடுதலை பெற்ற பெண்மானாய் மாறினான். இப்பொழுது நப்தலியினுடைய நிலை, இந்த அசீரியர்கள் வந்து கொடுமையாக தேசத்தை அழித்து தீக்கரை ஆக்கி ஜனங்களை எல்லாம் பிடித்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார். யூதா மாத்திரம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. நேபுகாத்நேசர் தான் வந்து யூதாவை சீர்குலைத்தான், அழித்து போட்டான். ஆனால் இவர்கள் இஸ்ரவேலை யார் என்றால் அசீரியர்கள். இப்பொழுது நப்தலியினுடைய நிலை சிறைப்பட்ட நிலை. இப்ப நப்தலிக்கு விடுதலை வேணும். இப்ப நப்தலியோட நிலை எப்படி இருக்கு? இன்னும் அழகா ஏசாயா விவரிக்கிறார் பாருங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1-2. ஏசாயா 9வது அதிகாரம் 1-2. ஏசாயா நல்லா கவனிங்க. ஆகிலும் அவர் செபிலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல. அப்படி என்றால் நப்தலி எப்படி இருக்கிறது? இடுக்கமான ஈனம், அவமானம், நிந்தை, இடுக்கம், நெருக்கம், இவைக்குள்ள நப்தலி இருக்கு. அது இருண்டு இருப்பதில்லை, அது போதாது, இருண்டு இருக்கிறது. தேசம், ஜனங்கள் நப்தலி கோத்திரத்தால் இருளுக்குள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி எல்லாம் இருக்கிறார்களாம்? ஈனப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள், இடுக்கமாய் இருக்கிறார்கள், இருளுக்குள் இருக்கிறார்கள். வாசியுங்க. அது இருண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்தில் உள்ள புறஜாதிய கலிலேயா தேசத்தை பிற்காலத்தை மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தை குடியிருக்க மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. தன்னுடைய பிள்ளைகளே, யாக்கோபு தன் மகனை ஆசீர்வதிக்கிறார். நப்தலி, நீ விடுதலை பெற்ற பெண்மான். யாக்கோபு தேவனை முகமுகமாய் கண்ட மனிதர், சரியான தீர்க்கதரிசி. பின் நாட்களில் நடக்க போகிறது அவ்வளவு அழகாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? நப்தலி, நீ சிறைப்பிடிக்கப்பட்டு போக போகிறாய். நீ சிறைப்பிடிக்கப்பட்டு, ஆனாலும் நீ விடுதலை பெறுவார். ஆனாலும் நீ விடுதலை பெறுவார். இந்த நப்தலி கோத்திரத்துக்கு எப்படி ஒரு சூழ்நிலை நல்ல கிருபை பெற்று இருந்தாலும் அவர்கள் சிறைக்குள்ளாக போகிவிட்டார்கள். சிறைக்குள் இருந்து எப்படியாம் இருளில் இருக்கிறார்களா, இடுக்கத்தில் இருக்கிறார்களா, அவமானத்தில் இருக்கிறார்களா. இப்பொழுது இந்த நப்தலிக்கு விடுதலை யார் கொடுக்க முடியும்? யார் கொடுப்பார்கள்? எப்படி இவனுக்கு கிடைக்கும்? இந்த நப்தலிக்கு விடுதலை கொடுக்க ஒருவர் இறங்கி வருகிறார். வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாசரேத்தை விட்டு செபிலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லையில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து தேவன் பாருங்க, சர்வவல்லமுள்ள தேவன் வாக்கு பண்ணினது எப்பவோ, சொன்னது எப்பவோ, யாக்கோபு சொல்லி மரித்தது பல ஆயிரம் வருடங்கள். நப்தலி சிறைப்பட்டு போயிருக்கிறான். ஆனால் நப்தலி விடுதலை பெற்ற பெண்மானாய் மாற வேண்டும். ஆகவே அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறார். வந்து தேவன் பாருங்க, அவர் எங்கே தங்கி எங்கே காரியங்கள் ஊழியம் செய்கிறது என்றால் கப்பர்நகூமிலே செய்கிறார். ஏனென்றால் நப்தலியினுடைய நாடு எதுவென்றால், நப்தலி என்னை பாருங்க, நல்லா கவனிங்க. இதை நப்தலி காண்பித்து இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த அவ்வளவு இடம் முழுவதும் நப்தலி தான். கலிலேயா நப்தலியில் உள்ள நாடு, கப்பர்நகூம் நப்தலியில் உள்ள நாடு, கலிலேயா கடல் நப்தலியில் உள்ள நாடு, கெனசரேத் நப்தலியில் உள்ள நாடு,
கோரசின் பட்டணம் நப்தலியில் உள்ள நாடு, இதில் தேவன் வந்து இறங்கினார். ஏன்? இவன் விடுதலை பெற வேண்டும் என்று. கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நீ எந்த நிலையில வந்திருக்கிறாய்? நப்தலியை போல இடுக்கமான ஈனப்படுத்தின சிறைப்பட்டது வரலாம். உனக்காக அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த நம்முடைய தேவன் அல்லவா, உனக்கும் அப்படியே செய்வார். ஏன்னா நப்தலி விடுதலை பெற்ற பெண்மானாய் மாற வேண்டும். அவன் விடுதலை பெற்ற பெண்மானாய் மாறுவதற்காக அவர் இறங்கி வந்து, அவர் பிறந்தது பெத்லகேமிலே, எகிப்துக்கு போனார், வளர்ந்தார், ஊழியத்தை ஆரம்பித்தார். எங்கே? கப்பர்நகூமிலே. அந்த மேப்பை நீங்க திருப்பி இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தினுடைய அந்த மேப் இருக்கும், நல்லா பாருங்க. பாலஸ்தீனா தேசம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அதே நப்தலி இடத்தை பார்த்தீங்கன்னா என்னென்ன நாடு இருக்கு பாருங்க. கலிலேயா, கோரோசின், கப்பர்நகூம் இருக்குங்களா? இதே இடத்துல இந்த நப்தலிய இருளில் இருக்கிற ஜனத்திற்காக, இருளில் இருக்கிற ஜனம் வெளிச்சத்தை காண வேண்டும் என்பதற்காக, விடுதலை கொடுக்கிறதற்காக அவர் ஊழியத்தை ஆரம்பித்த இடம் கப்பர்நகூம். கப்பர்நகூம்ல இருந்தே தேவன் ஊழியத்தை ஒவ்வொன்றும் செய்தார். இன்றைக்கும் கப்பர்நகூம்ல இருந்து நான் அநேக காரியங்களை விவரிக்க வேண்டும். கப்பர்நகூம், பெத்சாயிதா, திபேரியா, இது எல்லாம் நப்தலினுடைய நாடு. நப்தலினுடைய யாக்கோபினுடைய தீர்க்க தரிசனம். யாக்கோபு சொன்னது, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், அவன் விடுதலை பெறணும். ஆனால் அவனோ சிறைப்பட்டு போய்விட்டான். சிறையில இருக்கிறான். சிறைப்பட்டவனுக்காக அழுங்கள், அவன் திரும்பி தன் தேசத்திற்கு வருவதில்லை என்று வேத வசனம் சொல்வது. மரித்தவனுக்காக அழ வேண்டாம். சிறைப்பட்டவனுடைய நிலை அப்படியாப்பட்டது. அதற்கு விடுதலை கொடுக்க ஏசாயா 61:1 வாசியுங்கள். ஏசாயா 61:1. ஏசாயா 61:1. ஏசாயா 61:1. என்மேல் இருக்கிறார். ஆம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், சிறைப்பட்ட நப்தலிக்கு விடுதலையை கொடுக்க தேவன் இறங்கி வந்து மத்தேயு 4:15 நாம் வாசிக்கிறோம். அவர் ஆரம்பிக்கிறார், அங்கிருந்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். தேவன் பலத்த கிரியையை செய்கிறார். அவர் செய்ததை ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது நப்தலி கோத்திரத்தான், நப்தலி தேசத்தான் சிறைப்பட்டு வந்து நிற்கிறான். ஒவ்வொரு சிறையில வந்து நிற்கிறார்கள். ஒருவர் கண் தெரியல, பார்வையற்றவனாக, குஷ்டரோகிகளாக, அதே நப்தலியில அவ்வளவு இருண்ட ஜனங்களாக, இருளில் இருக்கிறவர்களாக, இடுக்கண்ணில் இருக்கிறவர்களாக, ஈனப்படுத்தப்பட்டவர்களாக, அவமானப்படுத்தப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, ரொம்ப கீழ்த்தரத்தில் இருக்கிறார். அவர்களுக்காக விடுதலை கூற அவர் வந்து அந்த ஊழியத்தை தேவாதி தேவன் ஆரம்பித்தார். இப்பொழுது கப்பர்நகூமிலிருந்து வந்த தேவன் செய்த 3 இல்ல ஒரு 4 காரியத்தை நான் சொல்லுகிறேன். கப்பர்நகூமிலே மாற்றும் மையமாய் வைத்து நப்தலி கொடுக்கப்பட்டது. நப்தலினுடைய எல்லைக்குள் இருந்த பட்டணமாக கப்பர்நகூமிலே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண தேவாதி தேவன் வந்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற, நப்தலிக்கு ஒரு விடுதலையை கொடுக்க அவர் வந்து ஊழியத்தை கப்பர்நகூமிலே செய்கிறார். ஒவ்வொரு காரியத்தை பார்ப்போம். முதலாவது பாருங்க, முதலாவது வேத வசனம் அதே மத்தேயு 4:15 வாசிங்க. இப்படி நடந்தது, வாசிங்க. அப்போதும் இப்போ அந்த வசனத்தை நான் பாருங்க. இதுல என்ன அழகு என்றால், நாசரத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லையில் இருக்கும் கடற்கரை அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். முதல் குறிப்பு, வாசம் பண்ணினார். எதற்கு? நப்தலிக்கு விடுதலையை கொடுக்க. ஏன்? நப்தலி சிறைப்பட்டு இருக்கிறான். சிறைப்பட்ட நப்தலி, இருளில் இருக்கிற நப்தலி, இடுக்கணில் இருக்கிற நப்தலி, ஈனப்படுத்தப்பட்ட நப்தலி, சிறையாக கொண்டு போகப்பட்ட நப்தலி, அவனை நான் விடுதலை ஆக்க வேண்டும். ஏனால் அவன் விடுதலை பெற்ற பெண்மான். அவனுக்கு நான் கிருபையை தந்திருக்கிறேன், கிருபாசன தண்டையில வைத்தேன், கிருபையை தந்தேன். சிறைப்பட்டு போனான்.
ஆனால் இனியும் அவன் சிறையில இருக்கக்கூடாது. வந்து தேவன் முதலாவது என்ன செய்கிறார்? வாசம் பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடு நம் வீட்டிலே வாசம் பண்ணுகிறது. இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. வாசம் பண்ணினார். எங்க பண்ணினாராம்? கப்பர் நகவுல பண்ணினாராம். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. எருசலேம் இருக்கு, தேவாலயம் இருக்கு, தாவீதினுடைய ஊர் யூதேயா இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா அவர் அங்கெல்லாம் வாசம் பண்ணல. நப்தலி கப்பர் நகவுல வந்து வாசம் பண்ணினார். இன்றைக்கும் வந்த உங்களுக்கும் எனக்கும் என்ன வார்த்தை? அவர் உங்களோடும் என்னோட வீடுகளில் நம்மோடு வாசம் பண்ணுகிறவர். சிறையா இருக்கிறது என் வீட்டிலே என்று கவலைப்படாதீங்க. அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் சிறைச்சாலையிலே யோசேப்போடு கூட இருந்தார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் போகிற சிறைச்சாலை அனுபவத்தை பார்த்து ஏதோ கூட இருக்க மாட்டான்னு நினைச்சுக்காதீங்க. அந்த சிறைச்சாலையில் அவர் யோசேப்போடு இருந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த சிறைச்சாலை சாதாரண சிறைச்சாலை இல்லை, மகா பெரிய டஞ்சன், அடியிலே ஆழத்திலே குழி தோண்டப்பட்டு கீழே உள்ளது. தேவன் அநேக வேலையில என்னை தேற்றிக் கொள்வது இதுதான். எந்த பாதையில் அவர் இருக்கிறவர் சோர்ந்து போகாதீங்க. அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. அந்த இடத்திலே அவர் வந்து அந்த அக்கினி சூளையை தணிக்கவில்லை. தணித்தாரா? தணிக்கல. 7 மடங்கு எரியதான் செய்கிறது. அவரும் இருக்கிறார் கூட. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நடக்கிறார். போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிகமாக ஆக பயப்படாதீங்க. அவர் கூட இருக்கிறார். தேவனுக்கு தெரியும் என்றைக்கு அதை அடக்கி ஆண்டு அதை ஒன்றுமில்லாமல் உங்கள் வாழ்க்கையில போக செய்ய வேண்டும் என்று தானியேல் சிங்கர்கள் அங்கேயும் இருக்கிறார். நாம் போகிற எல்லா பாதையும் சீஷர்கள் போனார்கள். கப்பலின் அடித்தட்டில் படுத்து உறங்குகிறார். அவர் போற கப்பல் தான். காற்று அடிக்கிறது, பலத்த காற்று. கப்பல் சாய்ந்து கவிழ்ந்து போக விடுமோ? உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை அப்படி நினைக்கப்படலாம். கவிழ்ந்து போய் விடுவோமோ? ஆனாலும் அவர் கப்பலின் அடித்தட்டில் அமைதியாக படுத்திருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வாசம் பண்ணினார். அப்படியே செய்கிறவர். நப்தலிக்கு செய்தது உங்களுக்கும் எனக்கும் செய்யாமல் போவார். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்கள் எவ்வளவு அதிகமாய் செய்வார். உங்களோடும் உங்கள் வீட்டிலேயும் அவர் வந்து வாசம் பண்ணுகிறவர். அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவர் கப்பர் நகவுல வந்து வாசம் பண்ணினார். அங்கேயே இருந்து ஊழியத்தை செய்தார். 3.5 வருடம் கப்பர் நகவுல நிறைய காரியம் பார்க்க முடியும். ஒவ்வொரு இடமும் அங்கிருந்தா போகிற. ஏன்? இவன் விடுதலை பெற்ற பெண்மா நாயமா விடுதலை பெற வேண்டும். இவன் இந்த இருளிலே இருக்கக்கூடாது. இந்த ஜனத்திற்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை ஆகவே தான் உங்களுக்கும் நீ அவன் வாசம் பண்ணுகிறவர். அது மாத்திரம் அல்ல, பிள்ளைங்க நிறைய காரியங்களை சொல்ல வேண்டும் என்று இருக்கு. நீங்க யாத்ராகமம் 29:4 யாத்ராகமம் 29:45-46 வாசிங்க. 45-46. நான் வாசம் பண்ணி புறப்பட பண்ணின அறிவார்கள். இவ்வளவு அழகா சொல்லுகிறார் பாருங்க. தேவன் வாசம் பண்ணார். ஒரு நாளும் நினைக்காதீங்க உங்க வீட்டில தேவன் இல்லை என்று. அவர் வாசம் பண்ணுகிறவர். நாம் தான் அவரை துக்கப்படுத்தாதபடி வாழ்ந்து கொள்ள வேண்டும். அவரை வேதனைப்படுத்தாதபடி வாழ்ந்து கொள்ள வேண்டும். அவர் எப்பவும் நம்மோடு இருக்கிறவர். இந்த தேவாலயம், இந்த ஆலயம், இந்த சரீரம் தேவாலயம், இதுலையும் அவர் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய வீடு, அதுலேயும் வாசம் பண்ணுகிறார். ஏன்னா பாளையத்தில் நான் இருப்பேன், அவர் ஆலயத்தில் இருக்கிறவர். இதையும் நாம் பத்திரமாய் ஜாக்கிரதையாக முழுவதுமா பரிசுத்தமாய் காக்க வேண்டும். நம்முடைய வீட்டையும். ஏன்? அவர் துக்கப்பட்டுடக்கூடாது. வாசம் பண்ணுகிறவர். அவர் வாசம் பண்ணி எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலை வருவது உண்மைதான். அவர் வாசம் பண்ணுகிறாரே, ஏன் அதிலும் வருகிறது என்று சிலருக்கு கேள்வி இருக்கலாம். அவர் தான் வாசம் பண்ணுகிறாரே, ஏன் அதற்கு பின்னும் ஏன் எனக்கு போராட்டங்கள், ஏன் பிரச்சனை, ஏன் காரியம் நடக்க மாட்டேங்குது, ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது? ஏன் என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பொன்னாக விளங்க செய்ய, வெளியேற பெற்ற கற்களாக அங்கே போய் சேர இந்த பாதையிலே வழியா நடத்த வேண்டிய இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் 14 நாட்கள் கிட்டத்தட்ட அவர்கள் வந்து சேர்ந்து விடலாம் கானான்ல. தேவன் அப்படி நடத்தவில்லை. அப்படி வந்திருந்தால் அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்காது. அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்ற சுற்றி போக வனாந்திர பாதை, பின் நாட்களில் அவர்களுக்கு நன்மை உண்டாக
ஒவ்வொரு நாளும் அற்புதங்களான அடையாளங்கள் நடத்தினார். இந்த நெருக்கமான பாதையிலே போகும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசிக்க ருசிக்க உங்களுக்கே தெரியும் கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள், உங்களுக்கு வருகிற பலவீனங்கள், எந்த காரியமாக அது உங்களை விழுங்க விடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினபடி தேவன் பாருங்க, ஆபிரகாம் அவர்களோடு வாக்கு பண்ணினார். 400 வருடம் அடிமையாய் இருப்பார்கள், பிறகு விடுதலை ஆவார்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். தேவன் அவர் அழுகையை கேட்டார், பெருமூச்சை கேட்டார். பார்க்கவே பார்த்தேன், இறங்கவே இறங்கினேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை சொல்லுங்க. உடனே இறங்கவில்லை தேவன். பாருங்க, பிறகு பல நாட்கள் ஆனது அந்த ஜனத்தை அங்கிலிருந்து விடுதலை பெற. அவர்களுக்கு ஒரே ஏக்கம், கசப்பான வாழ்க்கை, உடனடியாக விடுதலை ஆக வேண்டும். தேவன் அப்படி செய்யவில்லை. காரணம், அப்படி செய்திருந்தால் அதனுடைய மகிமை அவர்களுக்கு தெரியாது. மோசே திறப்பிலே நிற்கிறவனாக பயன்படுத்தப்பட்டிருக்க முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் பார்வோனுக்கு மற்ற தேவர்களுக்கு சரி கட்ட வேண்டியது சரி கட்டாமல் இருக்கும். தேவன் அழகாக அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர், நேர்த்தியாய் செய்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நேர்த்தியாக. அந்த குறித்த நாள் வந்த பொழுது அந்த ராத்திரி மேல ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க வைக்கல. அதுதான் அவருடைய வேலை, அவருடைய நேரம். உங்களுக்கு நன்மை செய்ய அந்த நேரத்தை குறித்திருக்கும். அதற்கு மேல ஒரு வினாடியும் அது நீங்களா வேண்டானாலும் விருப்பம் இல்லைன்னா அதை செய்து முடித்து விடுவார். அதற்கு மேல ஒரு நிமிஷம் தாமதமாகாது. வேதம் சொல்ல இந்த ராத்திரியே அந்த அவர்கள் பிசைந்து குளிக்கு முன்பதாக துரத்து விடப்பட்டார்கள். எல்லாத்தையும் அவர் குறித்த நேரம், குறித்த நேரத்தில் தண்ணீர் திராட்சரசமாய் மாறிவிடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறவர். ஹவாய் என்ற ஒரு சின்ன தீவு, சவுத் அமெரிக்கா கீழாக ஒரு தீவு உண்டு. அந்த கவர்மெண்ட் 1800ஆம் ஆண்டுகளிலே ஒரு திட்டம், ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி. ஏனென்றால் அதிகமாக தொழு நோயாளிகள் பெருகிவிட்டார்கள். ஹவாய் அந்த சின்ன ஒரு தீவு தான். அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லிவிட்டார்கள், இந்த தொழு நோயாளிகள் அதிகமாக ஆகிவிட்டார்கள். அது அப்பொழுது தொற்று நோய் பரவக்கூடியது. அதற்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படாத நாட்கள். ஆகவே கவர்மெண்ட் என்ன சொல்லிவிட்டது, இந்த தொழு நோயாளிகளை கொண்டு போய் மோலாகாய் என்று ஒரு சின்ன தீவு இருக்கு. அதே ஹவாய் இதுல அது ஒரு தீவு தான். அதுல ஒரு தீவு இருக்கு மோலாகாய் என்று. அந்த தீவிலே போய் அவர்களை போட்டு விட வேண்டும். அவ்வளவுதான். தொழுநோயை கொண்டு போய் அந்த மோலக்காய் தீவில போட்டு விடுவார்கள். அந்த தொழுநோயாளிகள் அங்கேயே இருந்து அழுகி 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 சேர்த்து விடுவார்கள். அங்கிருந்து அவங்க திரும்பி வரக்கூடாது. ஏனென்றால் இது இங்க இருக்கிற நல்லவர்கள் மேல் பரவி விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் அதை செய்து விட்டார்கள். தொழுநோயாளிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அந்த மோலக்காய் தீவில போட்டு விடுவார்கள். அவ்வளவுதான். அங்க போட்டு விட்டு அப்படியே அங்கேயே நாற்றம் பிடித்து மரித்து போவார்கள். இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த செய்தி பெல்ஜியம் தேசத்திலே மிஷனரி சங்கத்துக்கு தெரிவிக்கப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. உடனடியாக இந்த தொழுநோயாளிகளுக்கு யாராவது போய் சில நாட்கள், சில மாதங்கள் அவர்களுக்கு போய் பணிவிடை செய்து இப்படியே போய் சாகராங்களே, செய்து வர கூடாதா? ஒரு ஏக்கம் வந்தவுடனே அறிவித்தார்கள். ஒரு 3 வாலிபர்கள் முன் வந்தார்கள். அதாவது 3 பேர் 3 மாதங்கள், நான் ஒரு 3 மாதம் போய் வந்து விடுகிறேன், நீ ஒரு 3 மாதம் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டு புறப்பட சம்மதித்தார்கள். அதில் ஒரு மனிதர் டேமியன் என்று ஒருவர், கத்தோலிக்க ஃபாதர். அந்த ஹவாய் கவர்மெண்ட்ல இப்படியாக நாங்கள் அங்கே போய் மொலகாய் என்ற தீவிலே அனாதையாக ஒன்றுமில்லாமல் மறிக்கிறார்களே, குஷ்ட ரோகத்தில் அழுகி போகிறார்களே, ஏதாவது ஒரு தொண்டு செய்ய, அவங்களுக்கு ஏதாவது செய்ய நாங்கள் முன் வந்திருக்கிறோம், போகிறோம். முன்பு மறுத்த அரசாங்கம் பின்பு சரி ஏதோ திரும்ப எங்ககிட்ட வராதீங்க, வந்து இங்க எந்தும் பரவ செய்து விடாதீங்க, போகிறது அப்படியே போய்க்கோங்கன்ட்டு அனுமதி கொடுத்து விட்டார். அப்பொழுது இந்த முதலாவது டேமியன் போனார். டேமியன் போன உடனே ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷம். நமக்கு இப்படியே இருந்து சாக போற நமக்கு ஒருவர் வந்திருக்கிறாரா, நம்மை விசாரிக்க ஒருவர் வந்திருக்கிறாரா, நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாரா, அதே ஆசை. டேமியன் அங்கே போகும் பொழுது அவருக்கு வயது 33 வயது. 1863 ஆண்டு அந்த இடத்தில் போய்
தன்னுடைய பணியை ஆரம்பித்தார். ஆசையோடு செய்தார். அந்த தொழுநாயகர்களுக்கு அவரே காயங்களையும் சுத்தம் செய்வதும் ஈடுபட்டார். இந்த இங்கேயே கிடந்து, ஏன்னா குடும்பத்தில் யாராவது ஒருத்தர்னாலும் அவங்க கொண்டு வந்து விட்டு விடுவார்கள். இப்படி குடும்பத்தினரால் கைவிடப்பட்டு சிதறி இப்படியெல்லாம் இருக்கிறார்களே, இவள் நன்மை செய்யணுமே, இவள் படிப்பை தரணுமே, பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்களே என்று சொல்லி ஒரு சின்ன ஸ்கூலை ஆரம்பித்தார். பிறகு தண்ணீர், இரிகேஷன் ரெண்டும் அவர்களுக்கு தேவையாக அதையும் செய்து கொடுத்தார். பிறகு ஹாஸ்பிட்டல் ஒன்றையும் வைத்தார். பிறகு 2 ஆர்ஃபனேஜையும் கட்டினார். ஜனத்துக்கு ஒரே சந்தோஷம். ஜனம் சொல்லிட்டாங்க, இனிமேல் டேமியன் அவர்களே எங்களுக்கு இருக்கட்டும், போய் வருது வேண்டாம். டேமியனும் சொல்லிவிட்டார், நானும் இங்கேயே இருந்து விடுகிறேன், போய் வேற ஆள் வருகிறது வேண்டாம், நானே இந்த ஜனத்தை பார்த்து கொள்கிறேன். எல்லாரும் டேமியனுக்கு சொன்னாங்க, வேண்டாம், அங்கேயே நீ இருந்து என்ன பண்ற, வந்துட்டு போய் கொஞ்சம் இருக்கலாமே. இந்த டேமியன் அவர்களுக்கு சேவை செய்வதிலே இருந்து விட்டார். ஜனத்திற்கு ஒரே சந்தோஷம். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு எல்லாம் சுத்தம் செய்து, அது சாப்பாட்டு நல்ல ஆகாரத்துக்கு அவர்கள் வழி செய்து, சுத்தமான தண்ணீர் வரத்துக்கு செய்து, பிள்ளைகளை படிக்க செய்து, இதெல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி அப்படியே இருந்தது. ஏறத்தாழ 16 ஆண்டு காலம் அங்கே இருந்தார். திடீரென்று ஒரு நாள் கொதிக்கிற சுடுதண்ணி அவர் காலிலே விழுந்து விட்டது. ஒரு உணர்ச்சியும் தெரியவில்லை டேமியனுக்கு. அப்பொழுதுதான் தெரிந்தது அவருக்கும் அதே தொழுநோய் அவரையும் தாக்கிவிட்டது. எத்தனையோ பேர் வா தேசத்துக்கு வா என்று சொல்லியும் வரவே இல்லை. இந்த ஜனத்தோடையே நான் இருந்து இங்கேயே நான் சாகிறேன் என்று அந்த டேமியன் அப்படியே மொலாக்காய் தீவிலே அந்த ஜனத்துக்காக கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்ந்து 1879ஆம் ஆண்டில் மரித்து போனார். அப்படிதான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, பாவிகளாய் இருக்கிற நம்ம பரலோகத்தை விட்டு தேவன் வந்து நம்மோடு வாசம் பண்ணுகிறாராம், நம் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறாராம். இது விளங்கிக் கொள்ள முடியாத ரகசியம் என்று கொலோசியர்ல பவுல் எழுதுகிறார். விளங்கிக் கொள்ள முடியவில்லை. மகிமையின் நம்பிக்கையான ரகசியம் என்று சொல்லுகிறார். என்ன ரகசியமா இது? மகிமையின் நம்பிக்கையான ரகசியம். அவர் இருதயத்தில் இந்த டேமியனை போல தான் பாவியாய் ஆவார் என்று தெரிந்து, பாடுபட வேண்டும் என்று தெரிந்து, அறிந்து வந்து நம்முடைய பாவங்கள், அசுத்தங்கள் இதையெல்லாம் அவர் மேல வந்து நமக்காக பாடுபட்டு மறித்தார். தேவ பிள்ளைகளை வாசம் பண்ணினார், நம்மோடு வாசம். தகுதியற்ற நம்மை, எங்கேயும் போய் நிற்க முடியாத நம்மை, காணியாட்சிக்கு புறம்பான நம்மை நமக்குள் வாசம் பண்ணுகிறார். யூதர்கள், ஆசாரியர்கள் புறஜாதியினர் சேர்க்கவே மாட்டார்கள். அந்த புறஜாதியான நாம ஏசப்பா என்று கூப்பிட்டாலும் நம்மோடு வாசம். ஆகவேதான் எவ்வளவு இந்த தேவனை, இந்த மகத்துவமானவரை, அது மட்டுமா நமக்காக ஜீவனை கொடுத்து நம் பாவத்தையெல்லாம் அவர் மேல வைக்கப்பட்டு, அந்த குஷ்டரோகம் தேவியன் மேல வந்தது போல அவர் மேல வந்து, எதற்காக? பரலோகத்துல இங்கேயே முடிகிறதுக்கா நம்முடைய ஜீவன் இல்ல, பரலோகத்துல கொண்டு போய் அழகிய பொன் வீதியில நடக்க, அழகாக பரலோகத்துல நித்திய நித்தியமா இருக்க எவ்வளவு அழகான காரியத்தை செய்திருக்கிறார் பாருங்க. ஆகவேதான் நம்மோடு நம் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனுக்கு பரிசுத்தமாக அவர் விரும்புகிறபடி, அவரை வேதனைப்படுத்தாத, துக்கப்படுத்தாதபடி, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதென்று வசனம் சொல்லுகிறது. அதுபடி வாழ கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராங்க. இந்த நப்தலி அவன் கோத்திரத்தில் உள்ள கப்பர் நகூமிலே வந்து வாசம் பண்ணினாராம். 2 கப்பர் நகூமுக்கு அவர் எதை செய்தார்? 2 பார்க்கும் பொழுது மத்தேயு 8வது அதிகாரம், மத்தேயு 8வது அதிகாரம் 8வது அதிகாரம் 5 வாசிங்க. இயேசு கப்பர் நகூமில் பிரவேசித்த போது வந்து திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் வேண்டிக் கொண்டார். போதும். இங்க பாருங்க, 2வது என்னன்னா, முதல்ல அவர் கப்பர் நகூமில் வந்து வாசம் பண்ணார். 2 கப்பர் நகூம் நமக்கு அவர் என்ன செய்கிறார் என்றால் விடுதலை கொடுக்க வார்த்தை அனுப்புகிறார், வார்த்தை அனுப்புகிறார், வார்த்தை அனுப்புகிறார்.
பயங்கரமான காரியம் இது. இது நாம் விளங்கி கொள்ள முடியாத ஒரு பெரிய ஆச்சரியம். 100க்கு அதிபதி வந்து நிற்கிறான். ஒரு வார்த்தை சொல்லுங்க, வேலைக்காரன் திமிர்வாதமாய் இருக்கிறான். கொடிய வேதனை. தேவ பிள்ளைகளை, இந்த கொடிய வேதனை பார்க்கும் பொழுது, இந்த பார்ப்பீர்கள் என்றால் கொடிய காரியம் இதெல்லாம் கொடியதாய் நமக்கு வேதனை தரும் தெரியுமா? பஞ்சம் நமக்கு வேதனை தரும், பசி வேதனை தரும். ஆதியாகமம் 12:10 வேகமாக இது ஒரு சில காரியங்கள். ஏன்னா கொடிய வேதனை என்றால் எதற்கு? கொடிய வேதனை எப்படியெல்லாம் வரும்? பஞ்சத்தில் கொடிய வேதனை வரும். அடுத்து ஆதியாகமம் 21:11 துக்கம், மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் பேசும் பொழுது வேதனை கொடியதாய் மாறுகிறது. அடுத்து பாருங்க 1 ராஜாக்கள் 12:4 பாரமான நுகம் சுமத்தப்படும் பொழுது, ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும் பொழுது, ஒரு காரியத்தில், ஒரு பலவீனத்தில், ஒரு தேவையில்லாத போராட்டத்துக்குள் இருக்கும் பொழுது அதிகமான அது நுகமாய் மாறிவிடுகிறது. கொடிய வேதனை நமக்கு தருகிறது. அதான் 1 ராஜாக்கள் 12:4. அடுத்து பாருங்க எரேமியா 30:12 வாசிக்கும் பொழுது காயங்கள், சரீரத்தில் வர பலவீனங்கள், இது அதிகமான கொடிய வேதனையாய் மாறுகிறது. கொடிய வேதனை. ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகளே பார்ப்பீர்கள் என்றால் அவர் என்ன செய்கிறார்? வார்த்தையை அனுப்புகிறார். இப்படியாப்பட்ட இந்த கொடிய வேதனைக்குள் நீங்கள் போகிறீர்கள், தேவன் ஒரு வார்த்தையை அனுப்பி விடுதலையை தருவார். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது ஒரே வார்த்தை சொல்லுங்க போதும், ஒரே வார்த்தை சொல்லுங்க போதும். இப்படியாப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. ஒரு வார்த்தை. நடந்த ஒரு சம்பவம் தாய்லாந்து தேசத்திலே ஒரு அம்மாக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிறந்த பெண் பிள்ளையை அவர் எதை செய்தார்கள் என்றால் அடிமை வேலைக்காக விற்று விட்டார்கள். 3 வயதா இருக்கும் பொழுது அதை விற்று கொஞ்சம் பணத்திற்காக அதை கூட்டி கொண்டு வர. ஒரு நாள் அந்த குட்டி பிள்ளையை, பெண் பிள்ளையை கூட்டி கொண்டு போய் ஒரு மனிதர் வந்தால், இவர்கள் வசிக்கிறது தாய்லாந்து தேசம். நடந்த சம்பவம். தாய்லாந்து தேசம் பேங்காக் பக்கத்தில் இருக்கிற அந்த தேசத்துக்கு போய், பட்டணத்துக்கு போய், அங்கே ஒரு மனிதர் வந்தால் அவரிடத்து இந்த 4 வயது பெண் பிள்ளையை கொடுத்தார்கள். அவர் ஏதோ 2000 தாய் பட், அதாவது $60 பணத்தை இந்த தாயாரிடம் கொடுத்தார். அந்த தாயார் சிரித்துக் கொண்டே போய்விட்டார்கள். இந்த குட்டி பெண் பிள்ளை, 4 வயது பெண் பிள்ளை, அந்த மனிதன் எடுத்து சென்று விட்டான். பின் நாட்கள் தான் தெரிந்திருக்கிறது தன் தாயார் அவளை விற்று விட்டார்கள் என்று. இந்த மனிதன் கொண்டு போனவன் முஸ்லிம் இமாம். அப்படி என்றால் தொழுகையை நடத்துகிறவர்கள். அவர்களுக்கு ஒரு கம்யூனிட்டி உண்டு, ஒரு பெரும் கூட்டமா கம்யூனிட்டியா இருப்பான். அந்த கம்யூனிட்டிக்கு தலைவராக இருப்பான் அந்த இமாம். அவனுடைய வீட்டிலே இந்த பிள்ளையை அடிமையாக கொண்டு போய் விட்டான், பேங்காக் தேசத்தில். அப்போ இந்த பிள்ளை அங்கதான் வளர்கிறது. 4 வயசுலேருந்து அடிமையாக தன் தாயாரால் விற்கப்பட்டு ஏதோ வருவாங்க போல பார்த்து வளர்கிறது. அந்த மனிதன் 4 மனைவிகள் கொண்டவன். 4வது மனைவியோடு அப்ப இருக்கிறான். 10 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளோடு இந்த பிள்ளை வளர்கிறது. இதற்கென்று ஒரு சிறிய ரூமை கொடுத்திருக்கிறான். அந்த ரூம் உள்ளேயும் பூட்ட முடியாது, வெளியே தான் பூட்டுவார்கள். இவன் உள்ளே விடுவான், பூட்டுவான், திறக்கிற நேரத்தில் வரணும், வீட்டில் வேலையெல்லாம் செய்யணும், எல்லா வேலையும் செய்யணும். அந்த பிள்ளைகளுக்கு வீட்டிலே படிப்பு கற்றுக் கொடுக்க வரும் பொழுது இந்த பிள்ளை ஏதோ கொஞ்சம் படித்து கொண்டு விட்டது. நாட்கள் ஆன பிறகு இந்த பிள்ளை வளர்ந்து வாழ்க்கையே இப்படி கசந்து போய்விட்டது. ஒன்றும் இல்லை, வெறும் வேலை. வீட்டை கழுவணும், சுத்தம் செய்யணும், பெருக்கணும், சமையல் செய்யணும், இதே தான் அதனுடைய வேலை. வெளி உலகம் தெரியாது, கூட்டி விட்டு விடுவான். 18 வயசான உடனே அந்த இமாமே அந்த பிள்ளையை கெடுத்து கரிக்கும்படி செய்து, பிள்ளை 18 வயசுல பிள்ளைய வயிற்றுல வைத்துக்கொண்டு வீட்டில் அவ்வளவு வேலையை செய்து ராத்திரி அந்த சின்ன ரூம்ல வரும் பொழுது கண்ணீர் விட்டு அழுவோம். வலி, வேதனை, மனதிலும் வேதனை. யாருமே இல்லையா எனக்கு? இப்படிதான் வாழ்க்கை போகுமா? இப்படியே தான் நெருக்கமும் சிறையுமா? இப்படிதான் கொடுமையான வேதனை இப்படிதானா என்று அழுது கொண்டிருக்கிறோம்.
அவளுக்கு கொடுக்கப்பட்ட அறை பார்த்தீங்கன்னா 2வது ஃப்ளோர்ல சின்ன ஒரு அறை, ஒரு குட்டி ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னலை பார்த்து பார்த்து வானத்தை பார்த்து இப்படி புலம்புவது உண்டு. மாதங்கள் கழித்து பிள்ளை பெற்றெடுத்தவர், அதுவும் பெண் பிள்ளையை பெற்றெடுத்தார். பெற்றெடுத்த உடனே அந்த இமாம் அந்த பிள்ளையை கொண்டு போய் விட்டான். அவள் கண்ணில் காண்பிக்கவே இல்லை. அவ்வளோதான், கொண்டு போய் விட்டான். எங்கே தெரியாது, பூட்டி விடுவாங்க, வேலை செய்யணும். அவள் உள்ளேருந்து ஏன்னா அந்த கம்யூனிட்டி முழுவதும் முஸ்லீம் அவர்கள் இருக்கிற இடம். அவளும் தொழுகை செய்து பக்தியுலே உள்ளே போல முஸ்லிம் முகமதியர்களாக வந்து கொண்டிருந்தார். 25 வயது வரைக்கும் இதே போராட்டம். 25 வயது ஆன உடனே திரும்பவும் அவனால் அந்த இமாம்னால கற்பந்தரிக்கப்பட்டார். இதற்கு மேல தாழவே முடியலை. இதற்கு மேல இதை நான் எப்படி சகிக்கிறேன்? இதேதான் வாழ்க்கையா? பிறந்ததிலிருந்து இப்படியே தான் போகுமா என்று அந்த ஜன்னலை பார்த்து வானத்தை பார்த்து கதறிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மெல்லிய சத்தம் அவள் காதிலே கேட்கிறது. இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் லிவ். சரி, நீ உயிரோடு மாத்திரம் இரு, ஜஸ்ட் லிவ். அந்த சத்தம் அவளுக்கு ஒரு ஆறுதல். அது மாத்திரமல்ல, அவளுக்கு ஒரு அதிகாரத்தோட வந்ததாகவும் தோன்றதுதான், ஆறுதலும் அளித்ததாம். என்ன சத்தம் என்று தெரியல, ஒரு சத்தம். திரும்பவும் கற்பம் தரித்து இந்த பிள்ளை பிறந்த உடனே தூக்கி கொண்டு போய் விடுவார், கண்ணில் காட்ட மாட்டார். இப்படி சில மாதங்கள் போன உடனே திடீரென்று 3 மணி ஒரு நாள் விழித்துக் கொண்டது. அந்த சத்தம் என்ன சொன்னதா? இட்ஸ் டைமிங், உனக்கு நேரம் வந்துவிட்டது. எழுந்து 3 மணிக்கு எழுந்து என்ன இட்ஸ் டைம், வெளியே ஜன்னலை பார்த்து அவர் உள்ளே வருகிறது. ஜன்னல் வழியா தப்பித்து செல்ல என்று. அப்பொழுது அந்த பெண்மணி இருதயத்திலே ஒன்று கேட்டார்கள். நான் 2வது ஃப்ளோர்ல இருக்கிறேன். இந்த ஜன்னல்ல இருந்து தள்ளி விழுந்து கீழே விழுந்து மரித்து போவேன். இந்த கம்யூனிட்டி முழுவதும் இந்த இமாமினால் அவனுடைய தலைமை கீழ் இருக்கிறவர்கள் தப்ப வழியே இல்லை. நான் இங்கிருந்து தப்பி இந்த சத்தம் கேட்கிறதே போய் என் வாழ்க்கை நன்றாய் இருக்குமே, எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும். என்ன, நான் இழந்ததை எல்லாம் திரும்ப பெறணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த இமாமினுடைய சகோதரி ஒரு 6 இல்லை 7 வயது நிரம்பிய ஒரு பெண்ணை கொண்டு வந்தது. விடியற்காலை அவர் கதவை தட்டினார்களாம். திறந்த உடனே இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இந்த முகம் மாறி அந்த முகம் இருக்கா. அப்பொழுது அவள் அறிந்து கொண்ட, இவதான் என்னுடைய 1வது பெண். முதல் தடவையாக அவள் காண்பிக்கிறார்கள். ஒரே சந்தோஷம். உடனே 2 நிமிஷத்தை அதை கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். இப்பொழுது இவளுக்கு ஒரு தைரியம் வந்து விட்டது. சரி, இந்த சத்தம் கேட்டு இட்ஸ் டைம் என்று சொல்லப்பட்ட உடனே நான் இருதயத்திலே கேட்டது என்னன்னா, இது நான் தப்பிதான் போக வேண்டுமே என்றால், நான் தப்பித்துக் கொள்வேனே என்றால் எனக்கு ஒரு அடையாளம், நான் இழந்ததெல்லாம் திரும்ப பெறணும் என்று, அதற்கு ஒரு ஆதாரமாக என் பிள்ளையை நான் பார்த்து விட்டேன் என்று இந்த ஜன்னல்ல இருந்து எப்படியோ தப்பி குதித்து கீழே விழுந்து அடிக்காயங்கள் பட்டு ஓடு போடும்போது அந்த கம்யூனிட்டி உள்ள ஒரு அம்மா கண்ணிலே தயவு கிடைத்து அவள் சகோதரன் ஒரு பட்டணத்தில் பேங்காக் உள்ள இன்னொரு பட்டணத்தில் இருக்கிறாங்க என்று அவளை அனுப்பி விட்டார்கள். அங்கே போய் ஒர்க்கா ஃபுல்லா போட்டுக்கொண்டு இந்த அம்மா சின்ன 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 வேலைகளை சாதாரண கிராசரி ஷாப்ல எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அந்த இடத்துல இருக்கிற யுஎஸ் எம்பசி, அங்கே இருக்கிற ஒரு யுஎஸ் ஆர்மி ஆபீசர் ஒரு மனிதன் அங்கே இந்த அம்மையார் அவர்களை பார்த்து அவர்கிட்ட வந்து, நீ அமெரிக்கா தேசம் வருகிறாயா என்று கேட்டார். முதல் தடவையாக தான் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டாலும் ஒன்றுமே புரியலை. ஏன்னா இது வரைக்கும் அவளுக்கு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டு அவள் இஷ்டம் என்ன, அவள் விருப்பம் என்ன என்று கேட்டது கிடையாது. அவள் சொல்லுகிறதே தான் அவங்க செய்யணும். அப்ப இவள் கேட்டதுனால ஒரே சந்தோஷம். இவர்களால என் வாழ்க்கை நல்லா இருக்கும், சரி கூட்டிக் கொண்டு போகிறீர்களா என்று அவர் உடனே சிகாகோ தேசத்திற்கு அவர்களை கூட்டிக் கொண்டு போனார்கள். கூட்டிக் கொண்டு போன பொழுது 6.5 வருடம் அந்த பெண்ணை வைத்து அவன் அபியூஸ், அதாவது 6.5 வருடம் பாலியல் தொல்லை செய்து அந்த கடைசியாக அந்த அம்மாக்கு எய்ட்ஸ் வந்து விட்டது, டியூபர்குலோசிஸ் வந்து விட்டது, கால்கள் பாதிக்கப்பட்டு விட்டது. சிகாகோ தேசத்துல வேலை செஞ்சு வாங்கின காசுல எல்லாம் மருத்துவமனைக்கு செலவு பண்ணப்பட்டு இந்த கொண்டு போன யுஎஸ் ஆர்மி ஆபீசர் என்ன செய்தான் என்றால், நீ இவளை வைத்து பயனில்லை என்று எப்படியோ எடுத்து
பேங்காக் தேசத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். பேங்காக் தேசத்தில் திரும்ப வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே செத்த பணமாக படுக்கையில் படுத்தப்பட்டார்கள். வாழ்க்கை எல்லாம் கசப்பு கசப்பு கசப்பு, ஏமாற்றம் ஏமாற்றம், எல்லாவற்றையும் இழந்து விட்டார். பிள்ளைகளை கூட எங்கே என்ன என்று தெரியாது. சரீரத்தில் டியூபர்குலோசிஸ், சரீரத்தில் HIV வந்து விட்டது. கால் பாதிப்பு பட்டு கால் நடக்க முடியாமல் போய் கொஞ்சம் கொஞ்சமா சுயநிலைவை இழந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒரு தேவ மனிதர் ஜெபிக்க சென்றார். அவர் சொன்னது, இயேசுவை கூப்பிட மாட்டாயா, இயேசுவை கூப்பிட மாட்டாயா. அவர்களுக்கு தெரியாது என்ன சத்தம், யார் பேசினார். உரத்த சத்தமாக, கடவுள் ஒருவர் இருப்பாரே ஆனால், தெய்வம் என்று ஒருவர் இருப்பாரானால் என் நிலையை பார்த்து எனக்கு ஒரு விடுதலை இருக்கும். ஹாஸ்பிட்டலில் மருத்துவர் ஜெபித்து, இந்த பாஸ்டர் ஜெபித்து போய்விட்டார். டாக்டர்ஸ் நிலை இன்னும் மோசமாய் மாறிவிட்டது. உடனே என் அம்மாவுக்கு யாராவது இருக்கிறாங்களா தேடி பார்த்தாங்க. அவங்க தாயார் மரித்து போய்விட்டார்கள். சகோதரர் ஒருவரும் அவர்களுக்கு இல்லை, ஒரு சித்தி ஒருவர் இருக்கிறார்கள் என்று அறிமுகப்படுத்தி இவளை இங்கிருந்து கொண்டு போய் அடக்க ஆராதனை செய்து ஏற்பாடு செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கு மருத்துவமனையிலே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா இவர்களை பார்த்தது கிடையாது. முறை எப்படியோ தெரிந்து விட்டு கூப்பிட்டாங்க. அவங்களை விடவும் அப்படியே போட்டு விட்டு போனாலும் முடியவில்லை. ஆகவே என்ன செய்தார்கள், அவள் வசிக்கிற இடத்திலிருந்து தூரத்தில் ஓரத்திலே ஒரு உடன், அதாவது மரத்திலே ஒரு வீட்டை செய்து அவளை அங்கே போட்டு விட்டார்கள். 6 வாரங்கள் சாப்பாடு இல்லை, தண்ணீரிலே வாழ்ந்தார்கள். சரீரம் நாற்றம் எடுத்து சரீரம் முறுக்குலைந்து போனது. திடீரென்று ஒரு நாள் காலையிலே ஒரு மெல்லிய சத்தம், நீ வாழ்க என்று அவள் காதில் விழுகிறது. அப்பொழுது அறிந்து கொண்டார்கள், இவ்வளவு நாட்கள் பேசினது இயேசு கிறிஸ்துவோ என்னோட இதே சத்தம் தானே எனக்கு எப்பொழுதும் வந்து கொண்டிருந்தது. வாழ்க என்று சொன்ன மாத்திரத்திலே இந்த சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக சீராக செம்மையாக மாறிவிட்டது. டாக்டர்ஸ்க்கும் அங்கு இருக்கிறவங்க என்றைக்கு மறிப்பால் என்று பார்த்து கொண்டிருந்தால், ஒரு நாள் திடீரென்று சில வாரங்கள் கழித்து கம் அவுட் என்று சத்தம் வந்த உடனே வெளியே வா என்று நான் வெளியே வந்து, எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி இப்படி ஆனது, என்ன ஆனது, கம் அவுட் என்று சொன்னது. அன்று முதல் பரிபூர்ண சுகத்தை பெற்றார். அந்த பாஸ்டரை தேடி அலைந்தார்கள். அந்த பாஸ்டர் எடுத்து சொன்னாங்க, ஐயா, என் வாழ்க்கை இதுவரைக்கும் நரக வேதனை, ஒரு இன்பமும் இல்லை, கசப்பு, இங்கே சொல்லப்பட்டது போல கடும் வேதனை. எனக்கு இந்த சத்தம் கேட்டது, இந்த சத்தத்தை அவரை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த பாஸ்டர் ஒரு பைபிள் காலேஜில் சேர்த்து விட்டார். பைபிள் டாக்டரேட் பட்டமும் பெற்று விட்டார்கள். பெற்று வெளியே வந்த உடனே, தேவனே நான் என்ன செய்யணும், இப்படியாப்பட்ட எனக்கு என் வாழ்க்கையில ஒன்றும் நன்மை இல்லை, அசுத்தமான எனக்கு எல்லாம் நடந்த எனக்கு இப்படிப்பட்ட என்ன வைத்திருக்கிறீர்கள். திரும்பவும் அந்த சத்தம் சொன்னதான், எந்த கம்யூனிட்டியிலிருந்து நீ வந்தாயோ அதே கம்யூனிட்டிக்கு போ என்று. காரணம், நம்முடைய தேவன் எங்கே தலை குனிந்தோமோ அதே இடத்துல தலையை நிமிர்த்துகிறவர். அதே இடத்துல அந்த கம்யூனிட்டிக்கு போக அனுப்பினார். பயத்தோடு நடுக்கத்தோடு வருகிறார்கள், ஆள் மாறி வருகிறார்கள், தேவனை அண்டி கொண்டவர்களாக வருகிறார்கள். கம்யூனிட்டியில முதலாவது ஏற்றுக்கொள்ளவில்லை முஸ்லிம்கள், முகமதியர்கள் இருக்கிற கம்யூனிட்டி. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தொண்டு செய்து சேவை செய்து அங்கேயே இருந்து அந்த இடத்திலே இருந்து அவர்கள் செய்கிறார்கள். பாருங்க, கடைசியாக அந்த இமாமுக்கு தெரிய வருகிறது, அவன் கொடிய கேன்சரிலே கடைசி தருவாயில நிற்கிறான். இவர்களை கூப்பிட்டு அனுப்புகிறான், எனக்கு மன்னித்து விடுங்கள், நான் செய்ததை கொஞ்சம் ஆகாரம் கொடு என்று. அவள் இருதயத்தில் உள்ள கசப்பெல்லாம் போய் தேவன் நேசிக்க சத்ருவை நேசிக்க சொன்னாரே என்று நேசித்து அதை கொடுத்த மாத்திரம் அவள் இருதயத்தில் இந்த கசப்பும் நீங்கிவிட்டது. அவன், உன் பிள்ளைகளை பார்க்க விரும்புகிறாயா என்று கேட்டான். அவர்களுக்கு ஒரே சந்தோஷம், என் பிள்ளைகளை பார்க்கணும். 25, 32 வயசு 2 பிள்ளைகளை பார்க்கிறார்கள். இன்றைக்கு பேங்காக்ல பெரிய ஊழியம் அவர்களுக்கு. வாக் வித் லவ் என்ற ஒரு ஸ்தாபனத்தை பிள்ளைகள்
பேர பிள்ளைகள் எல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வெறும் வார்த்தை வந்து வந்து மாற்ற கொடுமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தையே வைத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை, இதையே அஸ்திவாரமும் இதையே படித்து இதையே வைத்து நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கும், எவ்வளவு ஜெயம் உள்ளதா இருக்கும், எவ்வளவு ஆசீர்வாதம் உள்ளதா இருக்கும். யாரும் தெரியாம அவரை தேடாம இன்றைக்கும், அவர் பேர் சோபியா லாய்பிள், இன்றைக்கும் நடந்த ஒரு காரியம் யாரு தெரியாம தேடி வந்து அவர்களுக்கு இயேசு என்று யார் என்றே தெரியாது, தேவன் வந்து ஒவ்வொரு முறையும் பார்த்து கொண்டே இருப்பாரானால் உங்களையும் என்னையும் பார்ப்பது எவ்வளவு நிச்சயம். கண்ணிமை மூடாமல் பார்த்து கொண்டு இருப்பவர் அப்படியே அந்த ஒவ்வொரு இதையும் பார்த்து கொண்டார். சொல்லுகிறது அது சத்தம், கொஞ்சம் பொறுத்துக்கோ, நீ வாழ வேண்டும். அதே போலதான் உங்களுக்கும் வாழ வேண்டும். ஒருவேளை கேள்வியோடு வந்திருக்கலாம், நான் வாழ்ந்து என்ன பயன்? வாழத்தான் வேண்டும். கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக அவர் வார்த்தையை அனுப்பி உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். இங்கே ஒரு வார்த்தை அனுப்பினார், அந்த இடத்திலே ஒவ்வொரு வார்த்தையை அனுப்பி வார்த்தையை மாத்திரமே அனுப்பினார், அதிசயத்தை செய்தார். கப்பர்நகூமிலே அவனுக்கு ஒரு வார்த்தை அனுப்பப்பட்டது. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்க, கடைசி மூன்றாவது காரியம் அவர் என்ன செய்தார்? மார்க் 2:1-5 வாசிங்க. மார்க் 2:1-5. மார்க் 2:1-5. கப்பர்நகூமுக்கு போனார். போதும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இது பாருங்க 5:11 எல்லாம் வாசித்துக் கொள்ளுங்க. இது என்ன? மூன்றாவது குறிப்பு, விசுவாசத்தை கனப்படுத்துவார். உங்கள் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார். இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை, இந்த விசுவாசத்தை கனப்படுத்துவார். எப்படி பாருங்க, 4 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள், அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி அவனை சுகமாக்குகிறார். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி உங்களை உங்கள் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 11:23 வாசிங்க. எபிரேயர் 11:23. எபிரேயர் 11:23. மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசம் தாயினுடைய விசுவாசம் என்ன செய்தது? பிள்ளையை 3 மாதம் காப்பாற்றினது. பிறகு என்ன? அந்த தாயினால பிள்ளையை காப்பாற்ற முடியல, அவள் அப்படியே ஆறிலே போற்று விட்டார்கள். இன்றைக்கும் உங்களுடைய விசுவாசம், உங்களால் பிள்ளைகளுக்கு எது நன்மை செய்ய முடியுமோ இல்லையோ உங்களால ஜெபிக்க முடியும். ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள், தேவன் உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்க சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். இந்த தாய் விசுவாசத்திலே அந்த பிள்ளையை 3 மாசம் வளர்க்க முடிஞ்சது. ஒரு காலகட்டம் வரைக்கும் உன் பிள்ளையை உன்னால காப்பாற்ற முடிந்தது. இப்பொழுது நீ சொல்லலாம், பிள்ளையை என்னால காப்பாற்ற முடியல. அதேதான் அந்த ஏகபோத் அம்மாக்கு, அவர்களால் 3 மாதத்துக்கு மேலாக முடியவில்லை. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் கீழே 3 நாள் சொல்லுகிற பிள்ளையை போட்டு விட்டார்கள். பெற்றெடுத்த பிள்ளையை நைல் நதியிலே போட்டு விடுகிறார்கள். நைல் நதி முதலைகளால் நிறைந்தது. ஆனாலும் கர்த்தர் பிள்ளையை காப்பாற்றினார். பிள்ளையை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ சேர்த்தார். பார்வோன் அரண்மனையிலே வளர்த்தார். சகல சாத்திரனை கற்றுத்தேர செய்தார். கர்த்தர் இதை எல்லாம் செய்தது இவளுடைய விசுவாசத்தினாலே. அவள் விசுவாசித்தாள். எபிரேயர் 11:24 விசுவாசித்தாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தோடு உங்களுக்கு குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை செய்வார். ஏனென்றால் கப்பர்நகூமிலே அந்த 4 பேரோட விசுவாசத்தை கண்டு அவன் திமிர்வாதமாய் இருந்தவனை தேவன் எழுப்பினது போல தேவன் நப்தலியை விடுதலை பெற்ற பெண்மானாய் மாற்றுகிறவர். ஆகவே விசுவாசத்தை கனப்படுத்தி, உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். தேவன் ஒரு நாள் கைவிட மாட்டார். எவ்வீரு பாருங்க, வந்து கதறி அழுதார். மறித்து போன நிலை எந்த நிலையா இருந்தாலும் உங்களுக்கு விசுவாசம் இருக்குமே ஆனால் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி எந்த சூழ்நிலையும், மறித்து போன சூழ்நிலையும் நிலையில் வீட்டில் இருந்தாலும் உயிர்ப்பிக்கிற வல்லமுள்ள தேவன் நிச்சயம் செய்வார். அதிசயமான காரியங்கள் நமக்கு என்று செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத காரியங்கள் உண்மை. அவர் பிரமிக்கத்தக்க அதிசயங்கள் செய்கிறது உண்மை. தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்கிறவர். அவர் ஒருவரே ராஜாதி ராஜா, சர்வ வல்லமுள்ள தேவன். உங்களை, உங்கள் குடும்பங்களை தலைக்க செய்து வாழ வைப்பார். அவர் விசுவாசத்தை கனப்படுத்தி அவர் உங்களை, குடும்பத்தில் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அந்த பிள்ளை வளர்ந்தது. அந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்யப்படணுமோ செய்யப்பட்டு அந்த பிள்ளையை தேவன்
ஒரு தாயினுடைய விசுவாசத்தை பார்த்து மகா பெரியவனாய் மாற்றினார், மகா பெரியவனாய் மாற்றினார். தேவன் அப்படியே உங்களுக்கு செய்வார். இன்னொரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். 4வது ஒரு காரியம், மத்தேயு 15:21. ஒரு திருப்திய கப்பர்நகூம்ல ஒரு திருப்திய தேவன் வைத்து, அது அந்த கப்பர்நகூம் நான் நிறைய பெத்சாயிதாவும் போரேசீனையும் கலிலேயா கடலை குறித்து சொல்ல இருந்தேன். ஆனாலும் நேரம் இல்லாதனால இந்த கடைசி ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மத்தேயு 15:29 வேகமாக வாசிங்க. கலிலேயா கடல், அதாவது நப்தலி இருக்குல்ல. வைத்தார்கள். ஆமென், சுஸ்தப்படுத்தினார். அப்புறம் இன்னொரு வசனம் வாசிங்க. திருப்தி, இந்த குறிப்பு திருப்திக்கு 33 வாசிங்க. 33 திருப்தி உண்டாகும்படி. அதே மார்க் 8:8 வாசிங்க. மார்க் 8:8 எவ்வளவு ஜனத்துக்கு திருப்தி உண்டாக்க முடியுமா என்று கேட்கப்பட. மார்க் 8:8 சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். தேவன் திருப்தி அடைந்து கப்பர்நகூம் இல்ல, இது கலிலேயா கடல் அருகே, கலிலேயா கடல் அருகே, அதாவது நப்தலினுடைய எல்லையிலே தேவன் எதை செய்தார்? திருப்தியை கொடுத்தார். எதிலெல்லாம் உங்களுக்கு திருப்தியை கொடுப்பார்? கிருபையிலே திருப்தியை கொடுப்பார். சங்கீதம் 90:14 தேவன் காலையிலே உடைய கிருபையாளர்களை திருப்தியாக்கும். சங்கீதம் 91:6 நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். உங்களுக்கும் ஒரு திருப்தியை கொடுக்கும்போது உங்களுக்கு நீடித்த ஆயுஷ் நாட்கள் தேவன் கூட்டி கொடுப்பார். அடுத்து பாருங்க, சங்கீதம் 132:15 அப்பத்தினால் ஒரு திருப்தியை தருகிறார். ஏசாயா 58:11 ஆத்துமாவிலே திருப்தியை தருகிறார். அத்துடைய பிள்ளைகளே, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். அப்படி என்றால் சிறைப்பட்ட நப்தலி விடுதலை பெற்றான். எப்படி விடுதலை பெற்றான்? அவரே இறங்கி வந்தார். சிறையாய் அசிரியர்களால் கொண்டு போகப்பட்டவன் அவர். இருளில் இருந்தவனுக்கு, இடுக்கமான நிலையில் இருந்தவனுக்கு, ஈனப்படுத்தப்பட்டவனுக்காக இறங்கி வந்தார். கப்பர்நகூம், பெத்சாயிதா, கலிலேயா கடலோரம், இதெல்லாம் நப்தலினுடைய எல்லை. இதிலே அவர் வாசம் பண்ணினார். இதிலே வார்த்தையை அனுப்பினார். இதிலே விசுவாசத்தை கனப்படுத்தினார். திருப்தி ஆக்கினார். தேவனுடைய பிள்ளை அப்படியே உங்களுக்கும் செய்வார். நப்தலியை போல சிறைப்பட்டு இருக்கிறீர்கள், விடுதலையை தேவனே உங்களுக்காக வாசம் பண்ணுவார். உங்க வீட்டில் விடுதலை அப்படிதான் கொடுப்பார். அவர் வாசம் பண்ணுவார். இருள் நீங்கி போகும். அவர் வார்த்தையை அனுப்புவார். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில மாற வேண்டுமோ வார்த்தையை அனுப்புவார். அவர் விசுவாசத்தை கனப்படுத்துவார். உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். உங்களை திருப்தி ஆக்குவார். இந்த நாளின்படி வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த நாள் ஆசீர்வாதம்படி கப்பர்நகூம். ஆகவே தான் யாக்கோபு சொன்னார், நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். அவன் விடுதலை பெற்றான். கர்த்தருக்கு சித்தமாய் இருக்குமே. ஆனால் பெண்மானை குறித்து நாம் அவன் எப்படி விடுதலை பெற்று எப்படி பெண்மானாய் இருந்தான் என்று பிறகு தியானிப்போம். ஆச்சரியமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைய பரிசுத்த பாதபடியில் இயேசப்பா, இம்மட்டும் உம்மை துதித்து கிருபை தந்தீங்க ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கொடுத்து அனுப்புனீங்க ஸ்தோத்திரம். சொல்ல கிருபை கொடுத்தீங்க ஸ்தோத்திரம். உம்முடைய சிலுவைக்கு பின்பதாக மறைந்து கொள்கிறேன். எம்மாத்திரம் நீங்க கொடுக்கிற கிருபை, நீங்க கொடுக்கிற தயவு, நீங்க பாராட்டுகிற இறக்கம் ஏசப்பா, உம்மிடத்திலிருந்து வந்த வார்த்தை நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். அப்படியே இந்த ஜனங்கள் விடுதலை பெற்ற பெண்மானாய் இருப்பார்கள். சிறைப்பட்ட அனுபவம் எதிலையும் இந்த பிள்ளைகள் இருக்கக்கூடாது. ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. வாசம் பண்ணுங்க. சொல்லியபடியே கப்பர்நகூமிலே வாசம் பண்ணுங்க. போராட்டங்கள், அலைகள் மோதி அடித்தாலும் அவைகள் அதட்டி ஒன்றுமில்லாமல் போக செய்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிசயத்தை செய்யும், ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அவர்கள் எல்லாரும் சாட்சியாக இருக்குங்க.
வார்த்தை அனுப்புவீராக. எந்தெந்த சூழ்நிலை, எந்தெந்த பிரச்சனை, எந்தெந்த போராட்டங்கள், கொடிய வேதனை, வார்த்தையை மாத்திரமே அனுப்பினீங்க, சொஸ்தமாகினார். கொடிய வேதனை, பஞ்சமாக இருக்கலாம், பசியாக இருக்கலாம், காயங்கள்னால பலவீனத்தினால இருக்கலாம், வார்த்தையினால காயப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கலாம், மனுஷர்களால இருக்கலாம். தேவனே, உடைய வார்த்தையை அனுப்பிவிட்ட ஜனத்தை சொஸ்தப்படுத்துவீராக. கிளையாத்தின் பிசிந்தலால் மேல் வருவதாக. பலவீனப்பட்டு இருப்பார்கள், நான் இப்பொழுதே உயிர்த்தெழுந்த வல்லமை சரிந்து பாய்ந்து செல்லட்டும் அப்பா. பலன் கொள்ளுவார்களாக, சரிந்த பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. Let them be healed in the mighty name of Jesus Christ of Nazareth. Let them be healed in the mighty name of Jesus Christ of Nazareth. Let them be healed in the mighty name of Jesus Christ of Nazareth. Let them be healed in the mighty name of Jesus Christ of Nazareth. Let them be healed in the mighty name of Jesus Christ of Nazareth. Let them be healed in the mighty name of Jesus Christ of Nazareth. Let them be healed in the mighty name of Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. எல்லா வியாதி, வேதனைகள், வலிகள் நீங்கட்டும். சரி, புது பலன் அடையட்டும் அப்பா. காயங்களை ஆற்றுவீராக. கிளையாத்தின் பிசிந்தலால் மேல் வருவதாக. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும். அவருடைய சமூகத்திலே வந்து ஒருவரும் பலவீனத்தோடு திரும்ப போவது இல்லை. தேவன் வந்த ஒவ்வொரு எந்த பலவீனமா இருந்தாலும் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீராக, ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக, தொடுவீராக. இயேசுவின் நாமத்தை ஒரே ஒரு வார்த்தையை அனுப்புங்கப்பா. தேவன் அவர் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும். ஸ்தோத்திரம். பலப்படுத்துவீராக. ஒரு பலவீனத்தோடு போகக்கூடாது, சுகத்தோடு போவார்களாக. தேவன் பலத்தை கட்டளையிட்டார் என்று சொல்வார்களாக. தேவன் ஆரோக்கியத்தை தந்தார், சுகமாக்கினார் என்று சொல்வார்களாக. ஸ்தோத்திரம். விசுவாசத்தை கனப்படுத்துகிற கப்பர்நகூமிலே தேவன் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை கனப்படுத்துங்க. கனப்படுத்தி பிள்ளைகளையும் சந்ததிகளையும் ஆசீர்வதிங்க. திருப்தியாக்கினீர். கப்பர்நகூமிலே திருப்தியை கட்டளையிட்டீர். அப்படிதான் விடுதலையை தந்தீர் நப்தலிக்கு. இவர்களுக்கு ஒரு திருப்தியை கொடுப்பீராக. இவர்களிலே திருப்தியாக்குங்க. நீடித்த நாட்களால் திருப்தியாக்குங்க. காலையிலே திருப்தியை அனுப்புங்க. ஸ்தோத்திரம். இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. இந்த மாதம் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நன்மையினால் திருப்தி ஆவார்களாக. ஸ்தோத்திரம். தேவனுடைய தயவுள்ள கரம் நன்மைக்கு ஏதுவாய் இருப்பதாக. கப்பர்நகூமிலிருந்து செய்த அந்த 4 காரியத்தை தேவன் இதன் மூலமா விடுதலை கொடுத்தது போல நப்தலிக்கு இவர்களுக்கு அப்படியே செய்யுங்க. தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துங்க. தேவன் வார்த்தையை அனுப்புங்க. தேவன் தாமே வாசம் பண்ணுவீராக. தேவன் ஒரு திருப்தி அனுப்புவீராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார் என்று உமக்கென்று சாட்சியா இருக்க செய்யுங்க. ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும், வீட்டையும் காத்துக்கொள்ளுங்க. துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போனான். அப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமை இறங்கி இந்த ஜனத்தினுடைய வீட்டுக்கு வேலியா இருப்பதாக. பாதுகாப்பீராக. சத்துருவின் உட்புகுதல் கொடியோடி போதில் இருக்கக்கூடாது. எந்த விதம் நெருங்கக்கூடாது. எல்லா பொல்லாங்களுடைய தீங்கு கிரியையில சுட்டரிக்கப்பட்டு போடுவது. ஜனத்தினுடைய வீடு, போக்குவரத்து எல்லாம் வேலி அடைக்கப்பட்டு காக்கப்பட்டிருப்பதாக. மா பிசைற தொட்டி கலசத்தில் எண்ணெய் நிரம்பி வழிவதாக. நன்மையினால் திருத்த கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க, குறைவுகளை நிறைவாக்குங்க. கடல்ல இருப்பார்கள் விடுதலையை கொடுப்பீராக. ஒவ்வொரு பலவீனத்திலே, சுகவீனத்தில் இருப்ப விடுதலை கொடுப்பீராக. தேவைகளை இருப்பன தேவைகளை சந்திப்பீராக. போராட்டத்துக்குள் வழி தெரியாமல் இருப்ப தேவன் இறங்கி அற்புதத்தை செய்வீராக. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. தேவனே, காத்துக்கொள்வீராக. அடுத்த மாதம் 7ஆம் தேதி கூட்டம் வர தேவன் அது வரைக்கும் வருகை தாமதிக்குமே ஆனால் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் காத்துக்கொண்டு நாங்கள் கூடி கர்த்தரை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கீபோர்டு வாசித்த தம்பியை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வாசிக்கும் பொழுதே சத்துக்கள் நடுக்கத்தக்க அபிஷேகத்தோடு வாசிக்க கிருபை தருவீராக. ஐசக் பிரதரை ஆசீர்வதிங்க. சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தாங்க. இந்த இடத்தை கொடுத்து அவங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகருக்கு இந்த இடம் வெளிச்சமாய் மாறத்தக்கதான காரியங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும் ஒவ்வொருவரும் சுகமாய் வீடு போய் சேர, சமாதானத்தோடு வீடு போய் சேர்த்தாங்க. சமாதானம் வீட்டிலே இருப்பதாக காத்துக்கொள்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமை மாட்சிமை எசப்பாக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். தேவனுக்கு மாத்திரமே உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் அப்பா. இதை நினைத்து நீர் ஆசீர்வதிக்கிறீங்களே. ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமா இருக்கிற நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.
ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய துணியும் ஜெயம் அல்லேலூயா அவர் நாம